அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 12வது பாடல். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேன் என்று இந்த பாடல் நிறைவு செய்கிறார். இறைவன் பல இன்னல்களில் மாட்டிக்கொண்ட அருணகிரிநாதர் கடைசியாக தன்னை மாய்த்து கொள்ளலாம் என்று போகிறார் திருவண்ணாமலை மேலே. அந்த திருவண்ணாமலையினுடைய கோபுரத்திலிருந்து உதிக்கின்ற பொழுது இறைவனே வந்து பிடித்து சும்மா இரு சொல்லற என்ற ஒரு உபதேசத்தை அருளிவிட்டு செல்லுகிறார். அப்படி இறையருள் கூட்டுவிக்கும் ஊக்குவிக்கும் இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்து வருகின்ற பொழுது முருகனுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஒரு 108 முறையோ அல்லது இந்த பாடலை ஒரு 21 முறை ஒரு மண்டலம் தொடர்ந்து உபதேசனம் செய்து வந்தால் நமக்கு ஏற்பட்டுகின்ற தீவினைகள் நீங்கி முருகப்பெருமான் நம்மை வந்து உண்மையான ஒரு உபதேசத்தை அருளுவார். அதை பின்பற்றினால் வாழ்க்கையிலே முன்னேறுவீர்கள் என்ற கருத்தை தான் இந்த பாடல் சொல்ல வருகிறது. செம்மான் என்று சொன்னால் செவ்விய மானின் புதல்வியாக வள்ளியம்மை பிறந்தாள். மான் வயிற்றில் பிறந்ததனால் தான் செம்மான் வடிவில் என்று சொல்றார். அதே மாதிரி திருமாலுடைய குழந்தையாகவும் சில பேர் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அதுமாதிரி திருடன் அப்படின்னு இறைவனை சொல்லலாமான்னு சொன்னால் அது ஒன்று தவறு இல்லை. உள்ளம் கவர் கள்வன் என்று கூட தேவாரத்திலே சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர்கள் இறைவனை துதித்து அவரை வர வைத்து அந்த மனதை திருடியதனால் திருடன் என்று சொல்லுகிறார். வள்ளியினுடைய புனத்திலிருந்து கவர்ந்து சென்ற திருடன். அதே மாதிரி மிகப்பெரியவன், பெம்மான் என்றால் மிகப்பெரியவன், பிறப்பு இறப்பு அற்றவன், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி ரூபமாக அந்த அருமுகக் கடவுள் இருக்கிறார் என்பதுதான் பிறவான் இரவான் என்று சொல்லுகிறார். சொல்லற சும்மா இரு. நாம் சில விஷயங்களில் பேசுகின்ற பொழுது எல்லோருமே இதுதான் சொல்வார்கள். யார் எதை சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருங்கள். நம்முடைய கடவுள் வழிபாடே எல்லாவற்றுக்கும் அமைதியாக இருப்பது தான். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா, கோவிலில் நீங்கள் பாட்டுன்னு பஞ்சபூதங்களான்னு பேசிட்டு வரலாம், அது பாட்டுன்னு அமைதியாக கேட்டுக்கும். இப்போ என்ன தத்துவம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாமே அமைதியாக இருந்தால் சரியாகிடும். மனம் அமைதியாக இருந்தாலே பெரும்பாலும் இயற்கை உங்களை ஒரு நிலைக்கு எடுத்து சென்றுவிடும். இந்த அமைதி கிடைக்கிறதுக்குத்தான் முருகப்பெருமான் சொல்லற சும்மா இரு என்று உரைக்கிறார். இந்த சொல்லை நாம் விவாதங்களுக்கு உட்பட்டு சில பேர் இந்த சொல்லாலேயே சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருப்பார்கள். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் நில்லும் என்று சொல்லுவார்கள். அதனால் இந்த சொல்லற சும்மா இரு என்று முருகப்பெருமான் உபதேசித்தது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கு மௌனம்தான் மிகப்பெரிய யுத்தத்தை உருவாக்கும். பேசுவதை கூட நம்பிவிடலாம். நாம் மௌனமாக இருப்பவரை நம்பாதீர்கள் என்று நம்முடைய சான்றோர்களும் இன்றைக்கு அறிவியலாளர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் மௌனம் என்பது நமக்கு இறை அருளை ஊக்குவிக்கும் என்று இங்கே சொல்லுகிறார். ஆனால் மௌனமாக இருப்பதே, மௌன விரதங்களை மேற்கொள்வதே இறைவனுக்கு செய்கின்ற உபகாரியம் மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்களே செய்கின்ற ஒரு நல்ல ஒரு உபகாரியம். கலங்கிய நீரில் நாம் போய் குடிக்க மாட்டோம், தெளிந்த நீரை தான் தேர்ந்தெடுப்போம். ஒரு கலங்கிய மனதில் வருகின்ற சொற்களை ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்ற கருத்தையும், அதனால் தெளிவடையவில்லை உன்னுடைய மனம், சும்மா இருந்தால் தெளிவடையும் என்ற கருத்தையும் இந்த பாடலில் சொல்லுவதால் பொருள் ஒன்றும் அறிந்தேன் அப்படின்றார். பொருள் ஒன்றும் அறிந்திலேன், அவனையன்றி வேறொரு உலகம் ஒன்றையும் நான் அறிந்தவில்லை அப்படின்றார். அவனையே நான் கெட்டுமே பிடிச்சிட்டேன். இறைவனை
இறுகப் பற்றிக் கொண்டேன். இந்த உலகத்தில் வேறு எந்த பொருளும் நிரந்தரமானது அல்ல. இறைவன் ஒருவனே, அந்த முருகப்பெருமான் ஒருவனே நிரந்தரமானவன். அதனால் அவனை இறுகப் பற்றிக் கொண்டேன். அம்மா, இது என்ன ஆச்சரியம் என்று உரைக்கிறார். இந்த பாடலை நாம் தொடர்ந்து ஒரு மண்டலம், அதில் 21 நாட்கள் சொல்லி வந்தால் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய உபதேசனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகர் படத்தோடு இந்த பாடலை நீங்கள் 21 முறை ஒரு மண்டலமும் சொல்லி வந்தால் உங்களுக்கு முருக உபதேசனம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை. எனவே மீண்டும் சந்திப்போம். நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.